நான் தான் பான்லே ஆவாஸ் பான்லே. அவர் இப்போ வீட்ல இல்ல. அது தெரிஞ்சுதான் நான் வந்திருக்கேன். அப்பா என்ன இப்படி சொல்ல சொல்ல வந்துட்டே இருக்கீங்க? சொல்லவா? காலிங் பெல்ல எவ்வளவு நேரமா அழுத்திக்கிட்டு இருக்கேன். நீ டோரே திறக்கலையே வித்தியா. அதான் நீ கத்துற சவுண்ட கேட்டு நான் பயந்து இங்க ஓடி வந்தேன். நீ மட்டும் தான் தனியா இருக்குன்னு நான் ஓடி வந்தேன். அப்பப்ப இப்படி வரும். இந்த டைம்லயா கால் பண்ணிட்டு வந்திருக்கலாம்ல? குட் கொஸ்டின். ஒரு நிமிஷம் டைம் கொடு வித்தியா. அவரு உன் வீட்டுக்காரரு, நான் பக்கத்து வீட்டுக்காரரு. நானும் உன் வீட்டுக்காரருக்கு சமந்தான். பால் சார், நான் ஏதோ தூக்கத்துல கனவு வந்து கத்திருப்பேன். நீங்க போலாம். தூக்கத்துல கத்துன மாதிரி இல்ல, ஏதோ டென்ஷன்ல கத்துன மாதிரி இருந்துச்சு. வித்யா, இந்த உடம்புல மனசு சரியில்லைன்னா அந்த உடம்பு போன மாதிரி தான். எனக்கு தலை வலிக்குது. ப்ளீஸ் நீங்க வெளிய போங்க. நோ தலை வலிக்குதா? மேல பெட்ரூம் இருக்குல்ல, ஜெண்டு பாம் போட்டு தேய்க்கிறேன். தலைவலி நிமிஷத்துல சரியாயிடும். ஜெண்டு பாம். அபாஸ் பால் சார், நில்லுங்க. சொல்லிட்டே இருக்கல, ஏன் கேட்க மாட்டேன்றீங்க? முதல்ல நீங்க வெளிய போங்க ப்ளீஸ். வெளிய போங்க. எதுக்கு வித்யா இவ்வளவு டென்ஷன் ஆகுற? நான் ஒன்னும் டென்ஷன்லாம் ஆகல. நீங்க முதல்ல வெளிய போங்க ப்ளீஸ். எழுந்து போங்க. வீட்ல இருந்தா இல்லீகல்னு சொல்லுவாங்க. கள்ளக்காதலு, தொட்டுக்க ஊர்கா, இதெல்லாம் ரொம்ப நல்லா இல்ல. ஏங்க என்கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க? வெளிய போங்க. குட் क्वेश्चन. ஒரு நிமிஷம் டைம் கொடு வித்யா. இப்ப டிவில நியூஸ் பாத்தியா? சமீபத்துல 3 பேரு மேகனாங்கிற பொண்ணை வெறித்தனமா ரேப் பண்ணி கொன்னுட்டானுங்க. அந்த 3 பேரும் ஜெயில இருந்து இப்ப தப்பிச்சிட்டாங்களா? நீ கூட சூப்பரா தப்பிச்சிட்டியே. அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, அது வந்து நான் இப்ப என்ன சொல்றேன்னா, நான் கூப்பிடாமே ஸ்பீடா வந்துட்டேன். அவங்க செட்டி கேங் மாதிரி டைபர் கேங்கா. உன்ன மாதிரி தனிமையில இருக்க பொண்ணுங்க தான் அவனுங்களுக்கு டார்கெட்டா. ஏமா என்ன சத்தம்? அவங்க தான் வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். வாங்க போய் பார்க்கலாம். வாங்க. இல்ல முதல்ல வாங்க போய் பார்க்கலாம். வாங்க. இல்ல நான் வரல. ஐயோ தள்ளலமா, போறேன். ராத்திரிலாம் உனக்கு தூக்கம் இல்லைன்னு நினைக்கிறேன். அதான் தலை வலிக்குதுன்னு சொன்னிய. நான் கூட நைட்டு பூரா என் ஜன்னல் பக்கத்திலே உக்காந்துக்கிட்டு உன்னை பத்தியே யோசிச்சு உன் வீட்டையே பார்த்துக்கிட்டு இருந்துட்டேன். சரி, ஜுரம் சரியாடிச்சா? எனக்கு ஓட்டிக்க போதுன்னு பயப்படுறியா? டேப்லெட் எடுத்துட்டு வரட்டா? எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல. வெளிய போங்க. நீ ரொம்ப கூச்சப்படுற வித்யா. இங்க பாரு, என்னைய யூஸ் பண்ணிக்க. சித்திக்கு ஃபோன் பண்ணட்டுமா? இங்க பாரு, அவளே ஃபோன் பண்றா. கட் பண்ணிரவா இல்ல போனை எடுக்கவா? முதல்ல இங்க வெளிய போங்க ப்ளீஸ். என்ன பயந்துட்டியா? நீ இந்த கொலையை எதுக்கு பண்ண, எப்படி பண்ண, இந்த மாதிரி தேவையில்லாத கேள்வியை நான் கேட்க மாட்டேன். எனக்கு வேண்டியது பணம். அதை எப்போ எடுத்துட்டு வரணும், எங்க எடுத்துட்டு வரணும்ன்றத நான் சொல்றேன். நீ ஜாக்கிரதையா இரு. அறிவில்லை உனக்கு. சாரி. ஏன் மேடம் ஃபோன் எடுக்க மாட்டீங்க? சார் நைட்டு ஃபோனை என்கிட்ட கொடுத்துட்டு மறந்துட்டாரு. அதை சொல்றதுக்கு தான் கால் பண்ண. நீங்க ஃபோனையே எடுக்கல. அதான் கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். சார் இன்னும் எழுந்துக்கவே இல்லை. இன்னும் தூங்குறாரு? நான் கொடுத்துடுறேன், நீங்க போங்க. என்ன விளையாடுறியா? எதுக்கு போனை கட் பண்ண? அது ஒண்ணும் இல்லைங்க, நடுவில் வேற யாரோ ஃபோன் பண்ணாங்க, அதனால உங்க காலை கட் பண்ண வேண்டியதா போயிடுச்சு. நீ செஞ்ச இந்த கொலையை பத்தி நான் போலீஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணாம இருக்கணும் அப்படின்னா நீ எனக்கு 25 லட்சம் ரூபாய் பணம் கொடுக்கணும். என் பொண்ணுக்கு கேன்சர் ட்ரீட்மெண்ட் பண்ணணும். ஒரு 25 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்தீங்கன்னா. சொல்லுங்க ப்ளீஸ், நான் கேட்டுட்டு தான் இருக்கேன். நீ பணத்தை எங்க எடுத்துட்டு வரணும்னு சொல்றேன், கவனமா கேளு. ஊருக்கு வெளியில இருக்க அலுமினியம் ஃபேக்டரியில நீ 4வது செக்டருக்கு வரணும். இதுக்கு நடுவுல நீ எதையாவது விளையாடணும்னு நினைச்ச கண்டிப்பா இவனாதான். What the hell is this?
பிராண்ட் நேம் உள்ள டாப் ஆட் ஏஜென்சிஸ் இருந்தாலும் இந்த கான்ட்ராக்டை நான் ஏன் உங்ககிட்ட சைன் பண்ணேன் தெரியுமா? டாப் மாடல்ஸ் எல்லாம் உன் பின்னாடி சுத்திட்டு இருக்காங்கன்னு தான். நீ அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணும்போது என்கிட்ட காமிச்ச டாப் கிளாஸ் மாடல்ஸ்லாம் எங்க? இந்த தேர்ட் கிளாஸ் மாடல்ஸ்லாம் எங்க? உனக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் பேஷன் செத்து போயிடுச்சா? Hold your tongue. ஓகே, ஐ கேன். பெஸ்ட் மாடலோட ஆட் பண்றேன் டீல முடிச்சிட்டு இப்போ என்னமோ வேற மாடல்ஸோட ஆட் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் என்ன முட்டாளா? என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? பைத்தியம் மாதிரி தெரியுதா? இங்க பாரு ராகுல், நீ கேட்கிற பணத்தை நான் கொடுக்கறது உனக்கு ஒரு வாரம் டைம் தரேன். எனக்கு தேவை என் ஆடுக்கு ஒரு நல்ல மாடல். இல்லைன்னா இந்த கான்ட்ராக்ட் லேட் ஆனதுக்கு நஷ்ட ஈடு கேட்டு உன் மேல கேஸ் போடுவேன். You're looking gorgeous. Inspirational. உங்களுக்கு ஒரு குட் நியூஸ். What? என்னாச்சு? நீங்க அப்பாக போறீங்க. What? Really? Holy! Wow! Oh, what a news! டாக்டர் கன்சல்ட் பண்ணியா? இல்ல, இந்த ஹாப்பி நியூஸ் ஃபர்ஸ்ட் உன்கிட்ட சொல்லிட்டு அதுக்கப்புறம் டாக்டர் கன்சல்ட் பண்ணலாம்னு பார்த்தேன். What? நீ வா முதல்ல வா 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 கூட வா. எனக்கு அம்மா எப்படி இருப்பாங்கன்னு தெரியாது. ஆனா நான் இப்ப அம்மாக்கு போறேன்னு நினைச்சாலே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. I can understand, Vidya. Is everything okay? Sorry, Vidya. உனக்கு வந்திருக்கிறது நார்மல் பிரெக்னன்சி இல்ல, டியூபல் பிரெக்னன்சி. யூஸ்வலி ஃபீட்டஸ் யூட்ரஸ்ல ஃபார்ம் ஆகும். பட் சில ரேரான கேசஸ் தான் ஃபெலோப்பியன் டியூப்ல ஃபார்ம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. உன் விஷயத்துலயும் இதான் நடந்திருக்கு. ஒன்ஸ் டியூப்ல வளர்ந்ததுன்னா உயிருக்கே ஆபத்தாயிடும். பெட்டர் டு ரிமூவ் இட் இமிடியட்லி. அது மட்டும் இல்லாம குழந்தை இந்த பொசிஷன்ல இருந்தா உன்னோட உயிருக்கும் ஆபத்தாயிடும். ஒரு டாக்டரா மட்டும் இல்லாம உங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்டாவும் சொல்றேன். முடிஞ்ச அளவுக்கு நீங்க சீக்கிரமா அபோர்ஷன் பண்றது நல்லது. வித்யா கண்ட்ரோல். டாக்டர், வித்யா தான் எனக்கு முக்கியம். She must be safe. Please do the needful.